உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை அனுதினமும் நடத்துகிறது. நம்மை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த கிருபை இல்லாதவங்க விழுந்து போறாங்க. அந்த கிருபை இல்லாதவங்க சுயத்தினால விழுந்து போறாங்க. அந்த கிருபை இல்லாதனால பலன் இல்லாம போயிடுறாங்க. ஆனா அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னா மிகவும் நமக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு சிங்கத்தை போல ஒரு பலத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த கிருபை தாங்க அது. ஒன்றுமில்ல நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. எப்போ? ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. இருக்கும் போதெல்லாம் கிருபையை நோக்கி பார்க்கல. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லோரும் கூட இருக்கும்போது அப்படியே ஒரு துமுறு, அப்படியே ஒரு உடம்புக்கு ஒரு தெம்பு, அப்படியே ஒரு தெனவாட்டம், அப்படியே ஒரு சுத்தி அப்படி வர்றது. அக்கம் பக்கத்துல கடவுள் கூட கண் நோக்கி பார்த்தா பார்ப்பதில்லை. அப்படியே அந்த துமுறை அப்படி வாழும் வரும் அது ஒரு வாழ்க்கை. ஆனா எல்லாம் போனதுக்கு அப்புறம்தான் ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து இப்ப ஏசப்பா மட்டும்தான் இருக்கிறாரு, வேற யாருமே இல்லை. அந்த நேரத்துலதான் ஆண்டவரை பிடிச்சு நம்ம கூப்பிடுறோம். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. இருக்கும் போதெல்லாம் நம்ம ஆண்டவரை தேடல. அவரு நம்மளை விட்டு நம்முடைய குடும்பம், நம்முடைய பந்தம், சொந்தம், பந்தம் எல்லாம் விலகி போனதுக்கு அப்புறம் தான் அப்பந்தான் நம்ம அந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார்னு உணர்வு வருது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாது நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாது நல்ல கிருபையே. இருதயத்துல அம்பு வந்து குத்துது. அந்த அம்பு குத்தும் போது அந்த இருதயம் அப்படியே கிழிக்கப்பட்டு அதுல இருந்து ரத்தம் ஊற்றுது. அப்படியே வழி தாங்க முடியல அந்த மனுஷனுக்கு. அவனுடைய இருதயம் அப்படியே உடையப்படுகிறது. எதனால தெரியுமா? அந்த அன்பு காட்டக்கூடாத இடத்துல அன்பு காட்டினபடினால அந்த அன்பு இருதயத்துல ஈட்டி போய் குத்து குத்து குத்துன்னு குத்தும் போது அங்க வலிக்கிற அந்த வலி அப்பதான் இயேசுவை நோக்கி பார்க்கிறது. அந்த இயேசுடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அப்பதான் அந்த மனுஷனுக்கு தன்னுடைய இருதயத்துல ஈட்டி குத்தும் பொழுது அங்க வலிச்ச அந்த வலி, அந்த இயேசுடைய சரீரம் எவ்வளவு வலி வலிச்சிருக்கிறோம்னு சொல்லி அப்பதான் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம்
எனக்கு உதவி செய்த கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. அந்த நபரு எங்க போய் அந்த அன்பு காட்டினாரு தெரியுமா? இந்த காதல் என்கிற இடத்துல போய் அந்த அன்பை காட்டிட்டாரு. இந்த இயேசு கிறிஸ்து சரீரத்தையே கொடுத்த அந்த இயேசு மேல அன்பு வைக்கல, காதல் என்கிற பிசாசு மேல வச்சதுனால அந்த பிசாசு அம்பாக வந்து அவருடைய இருதயத்தை குத்து குத்து குத்துன்னு குத்தும் போதுதான் அந்த குத்து வழியில விழுந்து போய் இந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரம் கிழிக்கப்பட்டதை பார்த்து அப்பதான் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. எப்போ? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம். அந்த உண்மையான அன்பை நம்ம பார்க்கல. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்ம சரீரம் முழுவதும் நல்லா இருக்கும் பொழுது நம்ம அவருக்குன்னு ஒப்பு கொடுக்கறது இல்ல. ஊழியக்காரர் பார்த்தா ஓட்டம், ஊழியக்காரர் பார்த்தா பயம், ஊழியக்காரர் பார்த்தா அற்பமா நினைக்கிறது, ஊழியக்காரர் பார்த்தா அவர் ஏதாவது தேவைன்னு தேடி வருவாரு, அதனால வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா சரீரத்துல எல்லாமே விழும் பொழுதுதான் ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. எப்போ? சரீரெல்லாம் போனதுக்கு அப்புறம் இவர் ஊழியத்துக்குன்னு வர்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை நீட்டுன்னு சொல்றாரு. அந்த கையை நீட்டும் பொழுது அந்த கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரைந்து வைத்திருக்கிறார், நீங்க தான் வருவா. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே. அம்மா அப்பா இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது நம்முடைய அம்மா அப்பா பிள்ளைங்க சகோதர சகோதரிகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய அன்பு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இருக்கணும். சாத்தாங்கிடத்துல நம்முடைய இருதயத்தை நாம் கொடுக்கவே கூடாது. ஒரு கடமும் நம்முடைய சரீரம் நல்லா இருக்கும் பொழுது எப்படி ஆகிலும் அவருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம இடத்துல விரும்புகிறாரு. இந்த நாட்கள்ல அவருடைய சமூகத்துல நம்ம பாஸ்டிங்ல இருக்கிறோம். எதற்காக? அவருக்குன்னு ஊழியம் செய்வதற்காக ஒப்பு கொடுப்போம். அப்போ நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பாதுகாப்பார். பிசாசுக்கு அவருடைய சர்ப்பத்தின் தலைய இயேசு நசுக்கிட்டாரு, ஜெயத்தை கொடுத்துட்டாரு. அதனால இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை இயேசுக்குன்னு அர்ப்பணிப்போம். பொல்லாத மனுஷனுக்கு கொடுக்காதபடி இயேசுக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய வல்லமை, கிருபை, பலன் எல்லாமே பரிசுத்த ஆவி பலனடைந்து நாம் எல்லாவற்றிலையும் ஜெயம் கொள்ளுவோம். ஏனென்று சொன்னால் நாம் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள். God bless you.